இந்த ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு படித்தேன். நான் படிக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு இந்த ஸ்கூலு. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூலில் படிக்க முடியாமல் அந்த சைட் போய் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் சரி பண்ணி தந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நான் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பூரில் படிக்கிறேன். எங்கள் அப்பா வந்து ஆங்கில வழியில் எனக்கு அங்கே சேர்த்து விட்டாங்க. இப்போ 10th வரைக்கும் தான் அங்கே படிக்க முடியும், அதுக்கு மேலே படிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு அவனை படிக்க வைக்கிறோமான்னு அப்பா சொல்கிறாங்க. சில பசங்களோட அப்பா வந்து நான் இதுக்கு மேலே உன்னை படிக்க வைக்க மாட்டேன், நீ படித்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பசங்க வந்து நீங்கள் கேளம்பாக்கம் போய் படிக்க அப்படின்னா நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. சில பசங்க நீங்கள் படிக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த ஸ்கூலில் நீங்கள் 11th 12th நல்ல குரூப்போட டீச்சர்ஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன் ஐயா. ஒரு மருத்துவ வசதி வந்து கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா வந்து எவ்வளவோ அவஸ்தைப்படுறோம். ஒரு பூச்சி கடிச்சாலும் எது கடிச்சாலும் திருப்பூரூரோ இல்லை செங்கல்பட்டோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. ஒரு அவசரத்துக்கான ஒரு உதவியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம் சார். எங்களுக்கு வந்து இல்லலூரில் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த ரோடு வசதிலாம் இல்லை. நிறைய வண்டிங்க போயிட்டு ரோடெல்லாம் வந்து ரொம்ப நாஸ்தியாகி ஊருக்குள்ளே சிமெண்ட் ரோடெல்லாம் போட்டாங்க, எல்லாமே உடஞ்சிடுது. தார் ரோடும் போடல, சிமெண்ட் ரோடும் போடல. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணி வசதியும் இல்லை. எங்களுக்கு சுற்றி கழனியெல்லாம் விற்றுட்டாங்க. கழனியெல்லாம் விற்றுட்ட பிறகு நிறைய லோடு தண்ணி லாரி போயினே இருக்குது. தண்ணி வசதி இல்லை. இங்கே வந்து டேங்குங்களும் வர சரியில்லை, கிணறுங்களும் சரியில்லை. அதனால் வந்து எங்களுக்கு தண்ணி வசதி வேணும், ரோடு வசதி வேணும். ஏற்கனவே நாங்கள் வந்து எல்லாரும் மகளிருங்க தான் வேஷம்லாம் போட்டு அந்த ஹாஸ்பிட்டலு எல்லாமே வர வச்சோம். இப்போது எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டலும் சரி வர ஒர்க் ஆகலை. அதனால் வந்து நர்ஸு வந்து இங்கேயே 24 மணி நேரம் இங்கே இருக்கிற மாதிரி போடணும். ஏன்னா இந்த சுத்துப்பட்டு பஞ்சாயத்துக்கு 4 ஊர் பஞ்சாயத்து இங்கே தான் பிரசவம்லாம் பார்த்துருந்தாங்க. இப்போது எல்லாத்தையுமே க்ளோஸ் ஆகிடுச்சு. குட் ஈவினிங் சார். இல்லலூர் பஞ்சாயத்து செங்காடு சார். நான் எங்கள் ஊருக்கு பஸ் வசதி எதுவுமே இல்லை சார். ரோடு வசதியும் கிடையாது, பஸ் வசதியும் கிடையாது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஒரு ஆட்டோக்கு கேட்டோம்னா 200 ரூபாய் கேட்குறாங்க சார். அது எதுனா கொஞ்சம் பார்த்து உதவி செய்யுங்க சார், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ரோடு முதல்ல போட்டு கொடுங்க சார். என்ன இல்லைன்னீங்க? எரிமேடையா? சுடுகாடு? ஆமாம், சுடுகாடே இல்லை, பட்டா வேணும் சார். அதுக்கு பட்டா? ஆமாம் சார். மடுவில் வந்து தண்ணிலாம் போகுது சார். ஆடு மாடு போகிறதுக்கு வழி இல்லை, அதுக்கு வசதிகள் வேணும். எங்களுக்கு பாலம் கட்டி கொடுங்க சார். பாரதிதாசன். ரைட், நல்ல பேர். இப்போ இந்த ஊராட்சியில் 4 ஊர் இருக்குது சார். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படிச்சிருக்காங்க, கிராஜுவேட் தான் எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் இல்லை, ஒரு 10% கூட இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க எங்கள் ஊராட்சியில். அது இல்லாமல் பெண்களும் நல்லா படிச்சிருக்காங்க, பெண்களுக்கும் வந்து வேலை வாய்ப்பு இல்லை. எங்கேயுமே போனாலும் வேலை போய் நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கேன், எல்லாருமே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வரும் நாங்கள் வந்து வேறு வேலைக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. படித்தோம், டிகிரி படித்தோம், இப்போ வந்து கொத்தனார் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. எந்த நிலமை இந்த எங்கள் ஊராட்சி மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டுக்கு முக்கால்வாசி இருக்குது. இந்த டிகிரி படித்தோன்னா நான் படித்தது ஈசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், ஆனால் நான் பேசுறது மெக்கானிக்கல். ஏன்னா என்னால் வந்து அந்த ஈசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் போக முடியல. சரி, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா பார்த்தாலும் கிடைக்கல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எங்கள் கவர்மெண்ட் வேலை எங்கே போனாலும் கமிஷன். இல்லலூரில் வந்து விவசாயம்லாம் வந்து போயிடுச்சு, ஆனால் கடன் வந்து அப்படியே இருக்குது. அது வட்டி மேலே வட்டி எழுதியே தான் இருக்குது, ஆனால் கடன் தள்ளுபடி பண்ணலை. இது இன்னும் பார்த்தீங்கன்னா ஏன் இப்போது போன ஆட்சியில் வந்து நீங்கள் தள்ளுபடி பண்ணீங்க, அப்போ எங்கள் அப்பாவும் இருந்தார், அதில் தள்ளுபடி ஆச்சு, நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போது யாருமே தள்ளுபடி பண்ணலை, அப்படியே இருக்குது. அப்புறம் எஜுகேஷன் லோன் சரியாக வர மாட்டேது எங்களுக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்கள் எப்படி வாழறது? ஐயா, இந்த பகுதியில் பஸ் வசதி முக்கியமாக தேவைங்க. பஸ் வசதியே இல்லைங்க. இங்கே 1-2 ஓடுற பஸ்ஸு கூட ஒரு நாளைக்கு போகுது, 9 நாளைக்கு போக மாட்டேங்குதுங்க. அதனால் தக்க ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேங்க.